மரகதவதிவி சரணம் சரணம். மதுரித பதமே சரணம் சரணம். சுரபதி பணிய திகழ்வாய் சரணம். ஸ்ருதி ஜதி லயமே இசையே சரணம். ஹரஹர சிவ என்ற அடியவர் குழும அவரவர் பெற அருளமுதே சரணம். வரணவ நிதியே சரணம் சரணம். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. இன்னைக்கு அந்த மரகதம் அப்படிங்கிறத ஏன் இன்னைக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அலைவரிசை, அதிர்ஷ்டத்தின் அலைவரிசை அப்படின்னு தலைப்பு கொடுத்துருப்பேன். அதுக்கு சபார்டினேட்டாக வரக்கூடிய ஒரு கிறிஸ்டல் பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். மரகதத்துக்கு எது சபார்டினேட்டாக ஒரு கிறிஸ்டல் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான். கேட்டை நட்சத்திரம் வேற. அப்படி பார்க்குறப்ப அதிர்ஷ்டத்தின் அலைவரிசை அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்துருந்தேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல்ல உரித்தாக்கி கொள்கின்றேன். லலிதாம்பிகை தாயாருடைய பெயரில் நடக்கக்கூடிய இந்த ஜோதிட ஆய்வகத்தில் பேசுறது ரொம்ப பெருமையாக கருதுறேன். இது 2வது தடவை நான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறேன். இப்போ இந்த ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே இப்பெல்லாம் நடத்த முடியுமா, இவ்வளோ ஜோதிடர்கள் வருவாங்களா? ஏன்னா மற்றவங்களுக்குள்ள யூனிட்டி இருக்கோ இல்லையோ தெரில, நமக்குள்ள பயங்கரமான யூனிட்டி அப்படிங்கிறது என்றைக்குமே உண்டு. மற்ற துறைகளில் விட ஜோதிடத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டி அப்படிங்கிறத பார்க்க முடியும். வெளியிருந்து பார்க்குறப்ப இவங்கெல்லாம் எப்படி இவ்வளோ யூனிட்டியாக பண்ணுறாங்க? ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு ஆழமான கடல். எல்லாருக்குமே ஒரு விஷயங்கள் அவங்கவுங்க துறை சார்ந்து அவங்கவுங்க அனுபவம் சார்ந்து ஒன்று தெரியும். இங்கே வரப்ப எவ்வளோ விஷயங்கள் பகிரப்படுது இல்லையா? ஒவ்வொருத்தவங்க பேசக்கூடிய தலைப்புகளில் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா என்னோட வே பார்த்தீங்கன்னா இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜி. அப்படி பார்க்குறப்ப எனக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ, யுரேனஸ், நெப்டியூன் இப்படியே சொல்லியே பழகியாச்சு. வேதிக் ஆஸ்ட்ராலஜி எங்கள் குருநாதர் இருந்தப்ப நான் அவர் இருந்த வரைக்கும் வேதிக் ஆஸ்ட்ராலஜிக்குள்ளே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் திருப்பி வேதிக் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நான் அசை போடுவதற்கு ஒரு இடமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த இடம் தான். லாஸ்ட் டைம் வந்தப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு அதிர்ஷ்டத்தின் அலைவரிசை. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாருக்குமே லக் ஃபேவராக இருக்கணும் தானே? எல்லாருடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கறது என்னது? லக் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக் ஃபேவர்ஸ் டு ஃபூல்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. லக் அப்படிங்கிறது நல்ல அறிவாளிக்கு என்னைக்குமே என்ன பண்ணதான், கை கொடுக்கவே கொடுக்காதான். லக் ஃபேவர்ஸ் டு ஃபூல்ஸ் ஒன்லி அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு. அப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டு ரொம்ப அதிகமாக கேட்குற விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லை சார், எப்போதான் அடுத்த கட்டம் போவோம்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அது இஷ்டத்துக்கு வர்றதுனால தான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் இல்லையா? நாம் நினைக்கிறப்பெல்லாம் வராது, அதுக்காக தோணணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அதிர்ஷ்டத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப தான் நமக்கு நிறைய ஜெம் ஸ்டோன்ஸ் பற்றியான விஷயங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா கிறிஸ்டல் ஹீலிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவுமே கொண்டாடப்படுது. இப்போ இந்த கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது இது உண்மையாலே பலிக்குமா? நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே அதுதான். ஏன்னா இப்போ மரகதம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். மரகதம் வாங்கணும்னா ரொம்பவுமே காஸ்ட்லியான விஷயம். அதுவும் மரகதம் போடணும் அப்படின்னா வெளியில் போடக்கூடாது இல்லையா? மரகதம் வாங்கினோம்னா எதில் தான் போடணும்? தங்கத்தில் தான் பயன்படுத்தணும். அதுவே நிறைய பேருக்கு தெரியாமல் மரகதம் வாங்கினா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வெளியில் போட்டுருவாங்க. இப்போ மரகதம் வாங்க முடியல, அதுக்கு சபார்டினேட்டாக அதே லெவலுக்கான தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். கிறிஸ்டல் ஹீலிங் பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்த காலத்தில் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் அவென்ச்சுரின் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டல். இந்த கிரீன் அவென்ச்சுரின் பற்றி நான் பேசாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது அவ்வளோ ஒரு லக் ஃபேக்டர் கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல். நானுமே என்னுடைய லைஃபுக்கு எனக்காக கிறிஸ்டல் அப்படின்னு சொன்னா நான் கிரீன் அவென்ச்சுரின் தான் பயன்படுத்துவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அதை பொறுத்தளவுக்கு இந்த இதுதான் கிரீன் அவென்ச்சுரின். ஆக்சுவலி இந்த கலர் தான் இருக்கும். நம்ம பார்க்குறப்ப இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எனக்கு புதன் உச்சம், ஆனாலும் கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு கிரீன் அவென்ச்சுரின் வேணும். ஏன்னா புதன் சாதகமாக இல்லாத நபர்களுக்கு கிரீன் அவென்ச்சுரின் பயன்படுத்தலாம் பொதுவாகவே. இருந்தாலும் எனக்கு அவர் 6ஆம் இடத்தை அதிபதியாக வந்துடுறாரு, 9ஆம் இடத்தை அதிபதியாக வர்றாரு. என்னதான் 9ஆம் இடத்தை அதிபதியாக உச்சமாக இருந்தாலும் அந்த 6க்குரிய வேலையும் யார் தான் பார்ப்பா? புதன் தான் பார்ப்பான். அப்படிங்கிறப்ப அவங்ககிட்ட கொஞ்சம் தப்பிக்கணும்ல. சில நேரங்களில் நமக்கு 9ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் அவர் அதிக நேரத்தில் எந்த வேலையை பார்க்குறாரு அப்படின்னா 6ஆம் இடத்து அதிபதி வேலையை தான் பார்க்குறாரு. இப்போ கூட ரீசெண்டாக மிதுனத்துக்கு வந்தார் இல்லையா? வந்த உடனே பார்த்தீங்கன்னா கோல்டு காஃபு பேசுறதா நமக்கான விஷயமே, அதுலேயே போய் லாக் பண்ணுறாரு. நீ எப்படி பேசுவ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான நேரத்தில் நமக்கே இப்படி இருக்கு அப்படின்றப்ப நம்மகிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு அவங்களுக்கான லக்கோட ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது கிறிஸ்டல்ஸ், பொதுவாக கிறிஸ்டல்ஸ் எல்லாத்துக்குமே எடுக்கலாம்.
இப்போ என்கிட்டலாம் ஒரு கிளைண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு பிசிஓடி இருந்தது. பிசிஓடி சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறப்ப எடுத்தோன்னே எதை பார்ப்போம், எங்கே சுக்கரம் எங்கே இருக்கு லைஃப் இதில் மெடிக்கல் ஆரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கறது என்னன்னா சுக்கரம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பிசிஓடிங்கிறது ஒரு ஹார்மோனல் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ இல்லையா? அப்போ சுக்கரம் எங்கே இருக்குன்னு பார்க்குறப்ப கரெக்டாக 6ஆம் வீட்டில் சுக்கரன். அவங்க என்ன பிரச்சனை கேட்டு வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தாலே அப்போ சுக்கரனை எது ஹீல் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப ரோஸ் குவாட்ஸ் வந்து ஹீல் பண்ணி கொடுக்கும். ரோஸ் கலர்ல இருக்கும். குவாட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஸ்படிகம் தெரியும் இல்லையா? ஸ்படிகத்தில் ஒரு நிறம் மாறுறதை தான் நம்ம வந்து இன்னொரு கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரோஸ் குவாட்ஸ் வந்து எப்படி அப்படின்னா எல்லாரும் பயன்படுத்த முடியாது. அதுக்கு என்ன தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, என் கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு கை கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன எண்ணத்தில் இருக்கீங்களோ அந்த எண்ணத்தை எனக்கு கடத்தும். அப்போ அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, என்னை பற்றி நல்லா பேசுகிற மாதிரி இங்கிட்டு பேசிட்டேன், இன்னொருத்தர் வந்து என்னை பற்றி ஏதோ ஒரு மனசில் நினச்சிருக்காருன்னு வைங்க, அவர்கிட்ட நான் தெரியாமல் கை கொடுத்தேன் அப்படின்னா அவருடைய எண்ண அலைகள் என்ன ஆயிரும், நமக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் ஹீலிங்காக சொல்கிறப்ப என்ன சொல்லுவேன்னா, இந்த டைமிங் போடுங்க, இத்தனை மணி நேரம் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஏன்னா வேறு யாரும் உங்களை வந்து அந்த நீங்கள் போட்டிருக்க நேரத்தில் தொடக்கூடாது. ஏன்னா அது வந்து நம்ம மெடிக்கலுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் க்ரீன் அவென்ச்சர் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம்னா எனி டைம் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுக்கலாம். ஒன்றுமே கிடையாது. ஒரு இப்போ லாப்பிஸ் லசோலி அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஆக்டிவேட்டட் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அரசாங்க வேலை கிடைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, அந்த மாதிரி தந்தைக்கும் மகனுக்குமான உறவு சரியில்லாமல் இருக்குது. ஏன்னா சூரியனுடைய காரகத்துவம் எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லை மந்தமாக இருக்கிறேன், எனக்கு ஆக்டிவேட்டடாக இல்லாமல் இருக்குது, காலைல எந்திரிச்சாலே எனக்கு தூக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் கூட நம்ம அதை கொடுக்குறப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நைட் நேரம் போடாதீங்க, ஏன்னா உங்களால் தூங்க முடியாது. ஏன்னா அது சூரியனுடைய ஆற்றல் இருக்கிறதுனால நைட் நேரம் போட்டால் உங்களால் தூங்க முடியாது. இன்னொன்று அதை நீங்கள் குளிச்சுட்டு தான் போடணும். ஒரு சில சமயம் நம்ம ஆட்கள் வந்து இப்போ அப்படியே வந்து எங்கேயாவது கிளம்பி போகிறது உண்டு. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இந்த க்ரீன் அவென்ச்சரினுக்கு மட்டும்தான் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஈவன் டூரிங் த ஃபார்ம் ஆஃப் இன்டிமசியில் இருக்கிறப்ப கூட இந்த க்ரீன் அவென்ச்சரினை வந்து பயன்படுத்திக்கலாம். மற்ற கிறிஸ்டல் வந்து இன்டிமசி எப்போ போடக்கூடாது. ஆனால் க்ரீன் அவென்ச்சரின் அதுக்கும் சேர்த்து என்ன பண்ணுது, அந்த இன்டிமசியில் யாருக்காவது பிரச்சனை இருக்குது, அதாவது தாம்பத்தியத்தில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்துக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அவென்ச்சரின் வந்து பயன்படுத்துகிறாங்க. சரி, இது எங்கே இருந்துடா இப்போ கிறிஸ்டல்ஸ் பற்றி வரப்பயே நமக்கு என்ன தோணும், இது இன்னைக்கு நேற்று வந்த ஒரு விஷயமா? நம்மளுடைய ஆழமான அறிவு அப்படி தானே யோசிக்கும். என்னடா புதுசாக கிறிஸ்டல்ங்கிறாங்க, கிறிஸ்டல் பிரேஸ்லெட்டுங்கிறாங்க, நம்ம ஜெம் ஸ்டோன் தானே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நானுமே ஜெம் ஸ்டோன் போட்டிருப்பேன். இப்போ ஜெம்ஸ்டோன் எதுக்காக அப்படின்னு பார்க்குறப்ப நான் என்னுடைய அனுபவத்தில் வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான், நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுனாலயே சொல்கிறேன். ஜெம்ஸ்டோன் பொறுத்தளவுக்கு யாருக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ராசி ஒரே லக்னமாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு ஜெம்ஸ்டோன் ஆக்டிவேட்டட் ஆகுது. நீங்கள் வேணால் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், யாருக்கெல்லாம் ஜெம்ஸ்டோன் ஒர்க் ஆகுதுன்னா அவங்க ஏக ராசி ஏக லக்னமாக இருக்கணும். இல்லை அவங்க வேறு வேறு லக்னோ ராசியில் இருக்கிறாங்கன்னா என்னதான் ஜெம்ஸ்டோன் போட்டாலும் அவங்க லைஃப் அப்படிங்கிறதுல ரெக்டிஃபிகேஷன்றதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ இது ஜெம்ஸ்டோன்ற விஷயம் வந்து நமக்கு காலகாலமாக சொல்லப்பட்டுருச்சு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா இவ்வளோ ஜோதிடர்கள் இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் வரக்கூடிய கிளைண்ட்ஸ் யாராவது ஜெம்ஸ்டோன் போட்டிருந்தாங்கன்னா வாங்கினதுக்கப்புறம் என்ன நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு தடவை கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது நான் என்னுடைய ஒரு குறைந்த சிற்றழிவுக்கும் அனுபவத்துக்கும் நான் சொல்ல விஷயம். ஜெம்ஸ்டோன் வந்து இப்போ ஒரே ராசி ஒரே லக்னமாக இருந்தால் போடணும், இல்லையா அவங்களுடைய ராசிக்கான ஜெம்ஸ்டோனும் போடணும், லக்னத்துக்கான ஜெம்ஸ்டோனும் போடணும். இந்த விஷயத்த பார்த்துக்கணும். இப்போ ஜெம்ஸ்டோன் எல்லாருக்குமே ஓரளவுக்கு மக்களுக்கு அறிமுகமான ஒரு விஷயம். ஆனால் அதே விஷயம் கிறிஸ்டல்லாம் யாருக்கும் என்ன தெரியாது, எதுக்கு என்னென்ன கிறிஸ்டல்ஸுங்கிறதே தெரியாது. இப்போ நவரத்னங்கள்ன்றப்ப இவர் சரியில்லையா இதை போடுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம், அசால்ட்டாக கொடுத்துடலாம். ஆனால் கிறிஸ்டல்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு தேவைக்கும் ஒரு விதமாக பயன்படுத்த முடியும். இந்த கிறிஸ்டல்ஸை எண்ணெயிலிருந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறப்ப தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். வரலாறு ரீதியாக நம்ம எப்பயுமே பார்க்குறோம் இல்லையா, இது எப்போ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறப்பயே கிட்டத்தட்ட 4000 நம்ம எடுத்துக்கலாம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிமு 4000 அப்படின்னு வச்சுக்கோங்க. கிமு 4000 இருக்கிறதுலே பழமையான நாகரிகம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம்? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நாகரிகங்கள், நமக்கு தெரிஞ்ச நாகரிகம்னு சொன்னோம்னா இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவோம். ஆனால் உலகத்திலேயே ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சுமேரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுமேரிய நாகரிகத்தில் கிட்டத்தட்ட 6000 வருடத்துக்கு பழமையான வரலாறுல அவங்க வந்து என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜெம் ஸ்டோன்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படிமங்களாக இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டல்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா கிறிஸ்டல்ஸ் வந்து மேலோட்டமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்ப அழகாக வந்து அந்த கிறிஸ்டல்ஸை வந்து எடுத்து பயன்படுத்தியிருக்கிறதுக்கான விஷயங்கள் கிடைக்குது. முதல்ல 6000 வருடத்துக்கு முன்னாடி சுமேரியர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய கிறிஸ்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த லப்பீஸ் லசோலி சொன்னேன் இல்லையா,
அதை அவங்க வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான வரலாற்று பூர்வமான சான்றுகள் நம்ம கிட்ட உண்டு. அப்ப நம்ம பேசுறப்ப எப்பயுமே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, கிறிஸ்டல்ஸ் இது மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அதோட ஹிஸ்டரி பேசுறப்ப நம்மகிட்ட பேக்ரவுண்ட் சோர்ஸும் இருக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப 6000 வருடங்கள் பழமையான விஷயம் இருக்கு. இது எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஆன்மீகம் மற்றும் மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. எடுத்தோடனே அவங்க பயன்படுத்துறது மருத்துவ நோக்கத்துக்காக ஒரு விஷயம் தான், அடுத்துதான் ஆன்மீக நோக்கத்திற்காக பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரப்ப ஏன்ஷியன்ட் எகிப்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னா, இது ஒரு பாதுகாக்கக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கு. கிறிஸ்டல்ஸ் என்னைக்குமே நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்பவே இருந்திருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா டலிஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அதாவது தாயத்து மாதிரியான விஷயங்களா இந்த கிறிஸ்டல்ஸை வந்து அணிஞ்சிருக்கிறாங்க. பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்களா, பிறந்து ஒரு 6-7 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வீட்டுல வந்து தொப்புள் கொடியெல்லாம் எடுத்து இது பண்ணி தாயத்து போடுறாங்க, அதே மாதிரி கிறிஸ்டல்ஸோட சேர்த்து தாயத்து போட்டிருக்காங்க. அந்த குழந்தை பிறந்த விண்மீன் இருக்கும்ல, அதை எடுத்து அதுக்கு எது ஆக்டிவேட்டடா இல்லைன்னு பார்த்து அந்த கிறிஸ்டலை தொப்புள் கொடியோட எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ப எவ்வளவு தூரம் வந்து பழமையான நாகரிகத்துல ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இதுல அடுத்து என்னன்னா, அவங்க என்ன நம்பி இருக்கிறாங்க பாருங்க, உடலுடைய புத்துணர்ச்சிக்கும் தீய ஆற்றலில் இருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி தான் கிறிஸ்டல்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலகைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டலை வந்து அவங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது யாருன்னா பண்டைய எகிப்தில் இருக்கக்கூடிய மக்கள். அடுத்து கிரேக்கம், ஏன்னா நமக்கு ரொம்பவுமே நாகரீக தொட்டில் அப்படின்னு சொன்னாலே நம்ம எதை சொல்லுவோம், கிரேக்கம் அப்படிங்கிற இடத்த சொல்றோம் இல்லையா. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அங்கிருந்து தான் இந்த கிறிஸ்டல்ங்கிற வார்த்தையே நமக்கு கிடைக்குது. இந்த கிறிஸ்டல்ங்கிற வார்த்தை நமக்கு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தை எங்கிருந்து கிடைக்குது அப்படிங்கிறப்ப குரூட்டாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தான் கிறிஸ்டலாக மாறுது. இப்போ எப்படி நமக்கு டெமோக்ரஸி அப்படிங்கிறதெல்லாம் அங்கிருந்து வந்திருக்கோம், அதே மாதிரி குரூட்டாலஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லாக வந்து மாறுது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஸ் அப்படின்னு பொருள். கிளியர் ஐஸ். இது கிட்டத்தட்ட எப்படி இருக்கு பார்க்குறப்ப வந்து உறைந்து இருக்கக்கூடிய பனி மாதிரி இருக்கிறதுனால அவங்க என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா, உறைந்திருக்கக்கூடிய பனி அப்படின்னு இது கொடுக்குறாங்க. அப்போ வந்து இந்த கிரேக்க வீரர்கள் போருக்கு போவாங்க இல்லையா, ஏன்னா கிரேக்கம் அப்படின்னாலே காதலுக்கும் வீரத்திற்கும் பெயர் போனவர்கள். அப்போ போருக்கு போறப்ப தனக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னா, இந்தியாவில் 2 விஷயமா எடுக்கிறோம். ஒன்று வந்து ஆயுர்வேதத்தில், ஏன்னா ஆயுர்வேதத்துல கிறிஸ்டல்ஸ் இல்லாம சக்ரா பேலன்சிங், நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அது மூலாதாரமா இருக்கட்டும், சுவாதிட்டானமா இருக்கட்டும், மணிப்பூரகமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து சுத்தப்படுத்துறதுக்கு, ஹீல் பண்றதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டல்ஸை வந்து பயன்படுத்துற வழக்கம் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துல இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த உடல்ல 7 சக்கரங்களுக்கும் அதற்குரிய அதிர்வெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை அதிகமாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு கிறிஸ்டல்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் பார்க்குறோம். ஜைனத்திலையும், அதாவது ஜெயினிசத்திலையும் புத்திசத்திலையும் கூட கிறிஸ்டல்ஸுடைய வகைப்பாடுகளும் அதனுடைய பயன்பாடுகளும் இருந்திருக்கு. இப்போ ஓவராலாக பார்க்குறப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துருச்சு. சரி, இந்த கிரீன் அவென்ச்சரின் எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்க்குறப்ப இதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு என்ன நிறத்தில் இருக்கு, பச்சை நிறத்துல இருக்கு. இது வந்து ஸ்படிகத்தினுடைய வகையில அந்த ஃபேமிலியில வரக்கூடிய ஒரு கல்லு தான். ஸ்படிகம் நமக்கு தெரியும் இல்லையா, அதுலேயே கிரீன் கலர் இருந்தா என்ன இருக்குமோ அதுதான். இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பேர் வந்து அந்த ஃபியூசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. இதுதான் அந்த ஃபியூசைட் கிறிஸ்டல் தான் இந்த இதுக்கான பச்சை நிறத்தை கொடுக்குது. ஸ்படிகம் வெள்ளையா இருக்கும் இல்லையா, அதுல ஃபியூசைட் எலமெண்ட் இருந்ததுன்னா பச்சை நிறமாக இருக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்குது. இதுல இந்த அவென்ச்சரின் அப்படிங்கிற விளைவு என்ன அப்படின்னா, இந்த கல்லை நல்ல வெளிச்சத்துல நல்ல ஒளியில காமிச்சிங்க அப்படின்னா உள்ள வந்து சின்னதா வந்து அந்த நட்சத்திர கூடுகள் மாதிரி தெரியும். இப்போ இது ஒரிஜினலுங்கிறதுனால உங்களுக்கு தெரியும், இதுல ஃபேக் இருந்தது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஒரிஜினல் லைட்டிங்ல வச்சிங்கன்னா உள்ள நட்சத்திரம் மந்திரம் மாதிரி அப்படியே குட்டி 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 குட்டியா தெரியும். அதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவென்ச்சரஸ் அப்படின்னு பேரு. அப்ப அதை கொடுக்கறதுனாலையும் இது கிரீன் கலரா இருக்கிறதுனாலையும் கிரீன் அவென்ச்சரின் அப்படிங்கிற பேர் வருது. இந்த அவென்ச்சரின்ங்கிற பேருக்கு இத்தாலி மொழியில என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர் அவென்ச்சரா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வருது. என்ன வார்த்தைனா பெர் அவென்ச்சரா. அதுக்கு என்ன பேருனா தற்செயலாக நிகழ்ந்தது அப்படின்னு அர்த்தம். தற்செயலா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் பெர் அவென்ச்சரா. இது போட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே எப்படி நடக்குமா, தற்செயலா நடக்கிற மாதிரியே நடக்குமா. அதனாலதான் இதுக்கு இவ்வளோ சிறப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 18ஆம் நூற்றாண்டுல இத்தாலியில வந்து வெனிஸ் நகரத்துல, ஏன்னா வெனிஸ் நகரத்துல கண்ணாடி தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தற்செயலா உருக்கி இருக்கக்கூடிய கண்ணாடியில செப்பு துகள்களை, காப்பர் பிளேட்ஸை தூக்கி தூவுறப்ப இந்த மாதிரியான கிறிஸ்டல்ஸ் கிடைச்சிருக்கு. அப்பதான் இதனுடைய தன்மை என்ன, இதனுடைய நிறம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டறிஞ்சுதான் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க, கிரீன் அவென்ச்சரின் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தாச்சு. இந்தியாவில் இது எங்க அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கர்நாடகா, மைசூர் பகுதிகளில் தான் இந்த கிரீன் அவென்ச்சுரின் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக கிடைக்குது. மேற்கத்திய நாடுகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் நமக்கு வந்து மற்ற நாடுகளில் கிடைக்குது. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பிரேசில், ரஷ்யா, மதகாஸ்கர் இந்த மாதிரியான நாடுகள்லாம் கிடைக்குது. அதனால தான் இப்போ இந்த போர் வந்தது இல்லையா, நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்ல, இந்த போர் வந்ததுக்கு முன்னாடி இதோட ரேட்டு வேற, இந்த போருக்கான சூழல் வந்ததுக்கு அப்புறம் இதோட ரேட்டு அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு இந்த கிறிஸ்டல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ் கிடைக்கிறது கிடையாது. இப்போ இன்னைக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு இல்லையா, ஆஸ்ட்ரோக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே அவங்க ஒரு ஸ்டோர் வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் எதுவுமே என்ன கிடையாது, உண்மையான கிறிஸ்டல்ஸ் கிடையாது. இதை நான் தைரியமா சொல்லுவேன். எந்த நிறுவனம்னாலும் நீ கேஸ்னாலும் போட்டுக்கோ, வா கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிறது என்னதுதான், இந்த கிளாஸை உருக்கி ஊத்துனா ஒரு கிளாஸ் பீட்ஸ் மாதிரி வரும் இல்லையா. இப்போ நான் இது போட்டிருக்கேன், இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது ரெண்டுமே பாக்குற கிறிஸ்டல் மாதிரி தானே இருக்கு இல்லையா. இதுவும் ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கு. இது கிட்டத்தட்ட டைகர் ஐ மாதிரி இருக்கும். இப்போ அண்ணன் கேது பத்தி பேசினாரு. டைகர் ஐ வந்து நம்ம கேதுக்காக போடுவோம், கேட்ஸ் ஐயும் கேதுக்காக போடுவோம். இது பார்க்க கிட்டத்தட்ட வந்து எது மாதிரி இருக்கும், டைகர் ஐ மாதிரி இருக்கும். ஆனா இது வெறும் கிளாஸ் பீட்ஸ் தான். இது ஒரு ஃபேஷனுக்காக நம்ம போட்டுக்கலாம். அப்ப இதை தான் நமக்கு என்ன பண்றாங்க, கிறிஸ்டல்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுல தான் மக்களுக்கு புரியுறது இல்லை. ஏன்னா மக்களுக்கு கிறிஸ்டல்னாலே என்னன்னு தெரியாது. இதுல எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு எப்படி பாக்குறது. சரி சர்டிபிகேட் கொடுக்குறானே, நம்ம எல்லா சர்டிபிகேட் கொடுக்குறானே, லேப் டெஸ்ட் பண்ணி நான் கொடுக்குறேன்னு வெறும் 50 ரூபா இருந்தா அந்த பிரிண்ட் அடுத்தடுத்து அடிச்சு வித்துக்கிட்டே இருக்கலாம். இதுதான் விஷயமே. லேப் டெஸ்ட்ல எதுக்கு முதல் லேப் டெஸ்ட் வைக்கணும். கிறிஸ்டலுக்கான விலை வந்து பாத்தீங்கன்னா 4500 ரூபா வரும் அப்படின்னு வச்சுப்போமே. 8 இன்ச் பீடே வந்து 4500 ரூபா வருதுன்னா 4500 ரூபா போடுற ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கிற முடியும், லேப் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா. நம்ம வைரத்துக்கு தான் பண்ணாங்க லேப் டெஸ்ட்ங்கிறத. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு டெஸ்ட்டை கொண்டு வரணும். ஏன்னா இவங்க கொடுக்குறதெல்லாம் கிளாஸ் பீட்ஸுங்கிறனால கொண்டு வரணுங்கிறனால நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அதுவும் ஃபேக் சர்டிஃபிகேட் தான். அந்த லேப்பை போய் லேப் இருக்கான்னு போட்டு பாருங்க, அப்படி ஒரு லேபே இருக்காது அவங்க கொடுக்குற அட்ரஸ்ல. அப்போ மக்களை எந்த லெவலுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஏமாத்துது பாருங்க. அப்ப நம்ம தான் இதை வந்து புரிய வைக்கணும் இல்லையா, நமக்கான விஷயங்கள்ல. அடுத்து வந்து பாக்குறப்ப இந்த கிரீன் அவென்ச்சுரினோட விஷயங்களை எதுக்காக பார்த்தாங்கன்னா, ஸ்டோன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புங்கிற ஒரு விஷயம் இருந்தா தானே திறமையை நிரூபிக்க முடியும். எல்லாருக்குமே திறமை இருக்கும், ஆனா வாய்ப்பு கிடைக்கிறப்பதான் அந்த திறமையை வந்து நிரூபிக்க முடியும். வாய்ப்பு வரும்ன்ட்டு எவ்வளவு நாள் நாமளும் காத்திருக்கிறது. இந்த காலகட்டத்துலதான் வாய்ப்பை நாமளே என்ன பண்ணி இருக்கு, உருவாக்க வேண்டியது இருக்கு. இந்த ஸ்டோனை எதுக்காக வந்து சொன்னாங்க அப்படின்னா, கிறிஸ்டல் ஹீலிங்ல அதிர்ஷ்டத்தையும் தொழில் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய கிறிஸ்டலா தான் எல்லாருமே அடையாளப்படுத்தினாங்க. ஏன்னா இந்த ஸ்டோனுக்கு பேரு ஸ்டோன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதா பார்க்குறோம், வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது. அப்படிங்கிறப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா, யாராவது புதுசா தொழில் தொடங்குறாங்க அப்படின்னாலும் சரி, புதிய முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கு வந்து ரொம்ப அழகா உதவுறது பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் அவென்ச்சுரின். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹார்ட் சக்கரா இருக்கு இல்லையா, அநாகதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடியது அநாகத சக்கரம். யாருக்கெல்லாம் ஹார்ட் டிசீசஸ் இருக்கோ, இல்ல வந்து இதயம் பலவீனமா இருக்கிற மாதிரியான உணர்வு இருக்கோ, அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அநாகத சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த கிரீன் அவென்ச்சுரின் போடலாம். இப்ப இந்த அநாகத சக்கரம் வீக்கா இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஆன்சைட்டி இருக்கும், அவங்களே அறியாம ஒரு பதட்டம் வரும். இந்த சக்கரம் இங்க நல்லா இல்லைன்னா மட்டும்தான் பதட்டம், பயம், என்ன நடந்துருமோங்கிற கவலை, இது எல்லாமே வரும் இல்லையா. இதை ஹீல் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த சக்கரத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அநாகத சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு கிரீன் அவென்ச்சுரின் போடுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து என்ன தேவை, தலைமைத்துவம் தேவை, இன்னொன்று கிரியேட்டிவிட்டி தேவை. இதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். தலைமைத்துவம் என்னன்னா, நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சரியாக இயங்கணும் இல்லையா. அப்போ லெஃப்ட் அண்ட் ஹெமிஸ்பியரை நல்லா இயக்கிறதுக்கு வந்து நமக்கு எது தேவை அப்படின்னா, இந்த கிரீன் அவென்ச்சுரின் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் இன்னொரு இடத்துல என்னன்னா, இதை வந்து பிரேஸ்லெட்டாக போடுறவங்கள பிரேஸ்லெட்டாக போட்டுக்கலாம், இல்லை வேலை பார்க்குற இடத்துல கேபின் இருக்கும் இல்லையா, அந்த கேபின் வந்து இப்போ இருக்கக்கூடிய கேபின் எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க, எல்லாத்துலேயும் கேபின் இருக்கும். ஆனால் அந்த ஐடி செக்டர் தான் முத கேபின் அப்படிங்கிற விஷயத்தை இன்ட்ரடியூ கொடுத்தது. அப்படி பார்க்குறப்ப ஐடி செக்டர் யாருடைய காரகத்துவம், ஐடி செக்டர் கம்யூனிகேஷன் யாருடைய காரகத்துவத்தில் வந்துருது, புதன். அப்ப யாரெல்லாம் ஐடி செக்டார்ல இருக்கிறாங்களோ அவங்க கேபின்ல அவசியம் இருக்க வேண்டிய ஒரு கிறிஸ்டல் இது கிரீன் அவென்ச்சுரின். எப்போ பேப்பர் போடுவானோ, எப்போ நம்ம வந்து பெஞ்சில் உட்கார வைப்பானோ அப்படிங்கிற கவலையெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் உங்கள் ஒர்க்கை மட்டும் ஃபோக்கஸாக பண்ணுறதுக்கு இந்த கிரீன் அவென்ச்சுரின் வந்து என்ன பண்ணிடுது, ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அடுத்து என்ன பண்ணலாம், மெடிடேஷனுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த கிரீன் அவென்ச்சுரினுக்கு என்ன தன்மை இருக்குன்னா, கிட்டத்தட்ட குவாட்ஸோடைய தன்மையில தானே வருது, ஸ்படிகத்தினுடைய இன்னொரு வெர்ஷன் தானே இது. அப்படி பார்க்குறப்ப ஸ்படிகமணி மாலைகளை நம்ம எப்படி மெடிடேஷனுக்கு பயன்படுத்துகிறோமோ, அதே மாதிரி ஹீலிங்காக பயன்படுத்தலாம். நம்முடைய மனசை நாமளே ஹீல் பண்ணிக்கிறதுக்கு. நமக்கு இப்போ யார் ஹீல் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஜோசியர்கள் கண்டிப்பாக ஹீல் பண்ணியே ஆகணும்.
ஏன்னா அத்தனை கவலைகளையும் மற்றவங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் அவங்க யார்கிட்ட வந்து தான் கொட்டுறாங்க, நம்ம கிட்ட தான் கொட்டுறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 4 ஜாதகம் எனக்கு நெகட்டிவா வந்துச்சுன்னா நமக்கு நாள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுவும் முத நான் ஒரு அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, காலையில ஜாதகம் என்ன அமைப்புல வருதோ அதே அமைப்புல தான் அன்னைக்கு நாள் முழுக்க வரும். ஒரு ராகு கேது தோஷம் ஜாதகத்தை நீங்க காலையில பாக்குறீங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் வரக்கூடிய ஜாதகம் எப்படிதான் இருக்கும், அதே அமைப்புல தான் வருது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வரக்கூடிய வித்தியாசமான பிரச்சனையெல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்ல. அப்படி பாக்குறப்ப நாம மனசு எங்க போறது யோசிச்சு பாருங்க. நமக்கும் மனசு இருக்கு, நமக்கும் மென்டல் பேலன்ஸ் வேணும், நமக்கும் வந்து மற்ற விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணணும், நாம பாசிட்டிவா இருக்கணும். இந்த விஷயங்கள் இவ்வளவு நெகட்டிவிட்டியை நாம எப்படி கிளென்ஸ் பண்ணிக்கிறது யோசிச்சு பாருங்க. யாருக்கு ரொம்ப அவசியமா தேவை அப்படின்னா நமக்கு தான் தேவை. ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கு தான் இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்றவங்களுடைய கவலைகளை கேட்க நீங்க எப்படினாலும், சார் எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு குழந்தை பிறக்கல, எனக்கு வீடு கட்டுறதுல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, இந்த பிரச்சனைங்கிற வார்த்தையவே நீங்க எத்தனை தடவை கேட்குறீங்க ஒரு நாளைக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கு இந்த நெகட்டிவான வேர்ட்ஸ் எதுவுமே நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு அவசியமா ஆஸ்ட்ராலஜர்ஸ் என்ன பண்ணிக்கணும், 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் டெய்லியும் நம்ம மெடிடேட் பண்ணிக்கணும். அப்படி மெடிடேட் பண்றப்ப நம்மகிட்ட இருக்க வேண்டிய அவசியமான வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரீன் அவென்ச்சரின் தான். இதுல இன்னொன்னு சொல்றேன், புதன் நல்லா இருந்தாதான் ஒருத்தவங்க எதுக்குள்ளேயே வர முடியும், ஆஸ்ட்ராலஜிக்குள்ளேயே வர முடியும் இல்லையா. நீங்க சொல்ற விஷயம் கரெக்டா இருந்தா மட்டும்தானே அடுத்து ஒருத்தவங்க வருவாங்க நம்ம கிட்ட. அப்ப வாக்கு பலித்தம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த வாக்கை இன்னும் அடுத்த லெவலுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரீன் அவென்ச்சரின். ஏன்னா புதனுடைய காரகத்துவத்துல முழுக்க வந்துருது இல்லையா. அதனால அதே மாதிரி கோயில்களுக்கு போறப்ப நீங்க பரிகார ஸ்தலங்கள் போனாலும் சரி, எந்த கோயில்கள் போனாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவான எனர்ஜி எடுத்து கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன வருது, இந்த கிரீன் அவென்ச்சரினோட விஷயம் தேவைப்படுது. அடுத்து சைக்காலஜிக்கலா இருக்கக்கூடிய விஷயத்தை முடிச்சுட்டு அப்படியே நான் இதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயமே சைக்காலஜிக்கலை எப்ப ஆஸ்ட்ராலஜியோட சேர்த்து பாக்குறோமோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு சைக்காலஜிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வரவனோட சைக்காலஜி நமக்கு புரியணும், நம்ம சொல்றதை அவங்க ஏத்துக்கிற பக்குவத்துல இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு பலன்களே சொல்ல முடியும். அப்படி பாக்குறப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா அவங்களுடைய சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கணும். இந்த சைக்காலஜிக்கல் பேட்டர்ன்ல ரொம்ப அதிகமா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் அதிகமா இருக்கிற டேர்ம், ஸ்ட்ரெஸ். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம தாத்தா காலத்துல யாருமே பயன்படுத்தலை, அப்பா அம்மா காலத்துல கூட யாரும் பயன்படுத்தலை. ஆனா இன்னைக்கு நமக்கு அம்மா அப்பாவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நாம கற்றுக் கொடுத்துட்டோம். எப்படி கற்றுக் கொடுத்துருக்கோம்னா, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, எனக்கு 3 வயசு குழந்தை சொல்லுது டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான விஷயம்லாம் பார்க்குறப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்கு பேரே டாக்டில் கிரவுண்டிங். நம்மளுடைய மனசை அப்படியே நிலைப்படுத்துறதுக்கும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை கடந்து போகிறதுக்கான பக்குவத்தை கொடுக்குறதும் இந்த கிரீன் அவென்ச்சரின் கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இதில் அடுத்த விஷயம் எமோஷனல் பேலன்சிங். நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் எப்படி நடந்துருச்சு, பழைய விஷயங்கள் எப்படி நடந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா. அந்த மன காயத்தை ஆற்றி கொடுக்கறதுக்கான விஷயமாகவும் நம்ம இதை பார்க்குறோம். ஆப்டிமிசம் அப்படிங்கிற வார்த்தை, எதை பார்த்தாலும் நம்ம நேர்மறையாக பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அந்த ஆப்டிமிசத்தை கொடுக்குறதும் கிரீன் அவென்ச்சரின் அப்படிங்கிற விஷயம் தான். இது என்ன பண்ணுதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்குறதும் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் அவென்ச்சரின் பண்ணுது. எதிராக நினைக்கக்கூடிய சிந்தனை இருக்குல்ல, ஏன்னா புதனுக்கே அந்த தன்மை உண்டு. புதன் என்ன பண்ணுவோம், ரெட்டை தன்மையில யோசிக்கும் இல்லையா. நீங்க நல்லா பாருங்க, இந்த மிதுன ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, மிதுன லக்னக்காரங்க, கன்னி லக்னக்காரங்க உங்ககிட்ட கிளைண்டா வந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்க கூடுதலா ஒரு 20 நிமிஷம் என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க நல்லா கேட்டிருப்பாங்க, வேற ஏதாவது டவுட் இருக்கான்னு மட்டும் கேளுங்க, திருப்பி எங்க இடத்துல விட்டாங்களோ அந்த இடத்துல இருந்தே ஆரம்பிப்பாங்க. அப்ப இதெல்லாம் எதனாலதான், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆம்பிகியூட்டி, அந்த மயக்கத்தினாலதான் திருப்பி இது பண்றது. பொதுவாவே நான் சொல்லுவேன், மிதுன ராசியா, மிதுன லக்னமா, கண்ணை மூடிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், கிரீன் அவென்ச்சரின் கையில தூக்கி கொடுத்தலாம், எடுத்து மாட்டு, அப்பதான் நீங்க நல்லா இருப்ப, ஒன்னு சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் வராம இருக்கும். அதே கன்னி ராசிக்காரங்களுக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்ஸ் மேல மோகம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த கனரக வாகனமாக இருக்கணும், இப்போ ஒரு மாடல்ல வருது அப்படின்னா உடனே மாத்தணும் அப்படிங்கிற மோகம் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ரஷ்ஷிங்கான டிரைவிங், ஹார்ஸ் டிரைவிங் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கன்னி. இவங்களுக்கெல்லாம் இதை கொடுக்குறப்பதான் நிதானம் அப்படிங்கிற விஷயமே வருது. அப்படி பார்க்குறப்ப இந்த விஷயம் யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஐ மீன் இந்த ஸ்கின் ஹெல்த், யாரெல்லாம் ஜொலிப்பா இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்களே, இன்னைக்கு பாருங்க, நீங்க இந்த டெர்மா ரோலர் அப்படின்னு ஒன்று வரும். அதாவது முகத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாத்தையும் அப்லிஃப்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் முக சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கும் ரோலர் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல பயன்படுத்துவாங்க. எண்டில் என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரீன் அவென்ச்சரின் தான். ஏன் இதை பயன்படுத்துறாங்க, இதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக்கா ஏதாவது ரீசன் இருக்கும்ல.
என்ன அப்படின்னா புதன் யாருக்கான காரகம், புதனுடைய அந்த காரகத்துவம் எங்க வருது, நரம்புகள்லையும் வரும் இல்லையா? அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய ஃபேஷியல் ஃபேட் குறையணும், அதை வந்து பொலிவா இருக்கணும் அப்படின்னா நமக்கு டிப்ரெஷன் இல்லாம இருக்கணும். டிப்ரெஷன் தாக்குறதே எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நரம்புகளை தான். நீங்க நல்லா கவனிங்க, ஒரு சில நேரம் பயங்கரமா வந்து டிப்ரெஷன் ஆயிட்டோம், டிப்ரெஷன்ல இருக்கிறோம்னா நரம்பு வந்து அங்கங்க சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும், அங்கங்க ஊசி குத்துற மாதிரி. என்கிட்ட இன்னைக்கு வரக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ் இருக்கு. யாருக்கெல்லாம் 6ல் வந்து புதன் இருக்கோ, இல்ல புதன் வந்து 6ஆம் வீட்டு அதிபதியோட தொடர்புல இருக்கோ, இல்ல 6ஆம் வீட்டு அதிபதியோடைய அந்த வீட்டுல புதன் இருக்கோ, அப்படி எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்னா ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ் எப்படின்ற தன்மைனா ஒரு பயங்கரமான அழுத்தம் இருக்கிற மாதிரி, அதெல்லாம் நீங்க எடுத்தோடனே சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவான எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து பாஸ் ஆகிற மாதிரி, கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்குலாம் இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த விஷயத்தை நோட் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு எது கிரவுண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா அந்த கிரீன் அவென்ச்சுரின் வந்து கொடுக்கலாம். ஹீலிங்க்கே நாங்கள் எதை தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அவங்க வருவாங்க இல்லையா, அந்த கிறிஸ்டல் ஹீலிங்க்கே நாங்கள் பயன்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, நரம்பு தொந்தரவுகள் இருக்கிறவங்க, இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகள் ரொம்ப வீக்காக இருந்து இன்டிமசிக்கே பிரச்சனையாக இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம்னா இந்த கிரீன் அவென்ச்சுரின் வந்து பயன்படுத்தலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் தூக்கம் வராமல் இருக்கும், ஏன்னா தூக்கம் வராததான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கே அடிப்படை காரணம். தூக்கமே வரமாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி கதிர்வீச்சு பாதுகாப்புக்காகவும் இஎம்எஃப் ப்ரொடக்ஷனுக்காகவும் இதை வந்து நம்ம பயன்படுத்துறோம். இதுக்கு அடுத்து இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரொம்ப முக்கியமா பயன்படுத்த வேண்டிய துறைகள் யார் யார் அப்படின்னு பார்க்குறப்ப, சினிமா துறையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கலைஞர்களாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பேச்சு துறையில இருக்கிறாங்களோ, நம்ம ஜோதிட துறையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தான் இதை பயன்படுத்தணும். ஏன்னா கலைத்துறைக்கு மைண்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த படைப்பு எப்படி இருக்கும், நல்லா வரும். யார் டேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர்ஸே இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸில் ப்ரொடியூசர்ஸ் உண்டு. அவங்கெல்லாம் வாங்கி போடுறேன்னு நான் சொல்கிறது இதுதான். அவங்க போட்டதுக்கப்புறம் சொல்லுவாங்க, சார் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படம் நல்லா போகுமா, இந்த படத்தை, ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏன்னா சினிமா துறையில் உங்களுக்கு தெரியும் பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்குலாம் தூக்கமே வராது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், கிரீன் அவென்ச்சுரின் வாங்கி போடுங்க, நிதானமாக இருப்பீங்க. என்கிட்ட நம்மளோட கிளைண்ட்டு ரொம்ப பழமையான ஒரு ப்ரொடியூசர், நமக்கு சொல்லலாமா என்னன்றது எனக்கு தெரியல, ஏன்னா இது பொதுவெளியில் இருக்கிறதுனால. அந்த ப்ரொடியூசருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ 3ஆம் தலைமுறையாகவும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மூவிஸ் எல்லாமே. இன்னொன்று டிவி சீரியல்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்தப்போ அவருடைய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80, அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அவருக்கெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், சார் உங்களுக்கு ஏற்கனவே அவருக்கு சுக்கிரன் வேற வீக்கு. அப்போ என்ன சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக என்ன போடணும், இந்த கிரீன் அவென்ச்சுரின் போடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியான உறக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கலைத்துறையில் சாதிக்க நினைக்கிறவங்க, எழுத்தாளராக இருக்கிறவங்க, பேச்சாளராக இருக்கிறவங்க, ஏன்னா எழுத்து பேச்செல்லாம் யாருடைய தொடர்பில் வந்துடும், புதனுடைய தொடர்பில் வரதுனால இந்த கிரீன் அவென்ச்சுரின் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இந்த விஷயங்கள்ல அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் அவென்ச்சுரின் எல்லாருக்கும் கொடுக்கலாமானா தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதன் யாருக்கெல்லாம் நீச்சமாக இருக்கோ, யாருக்கெல்லாம் வக்ரம் பெற்ற புதன் வந்து ஜாதகத்தில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதை கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லக் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆக்டிவேட்டட் ஆக ஆரம்பிக்குது. அவங்களுடைய லைஃப்பில் அடுத்த கட்ட உயர்வுகள் அப்படிங்கிற விஷயத்த உணர ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் நான் மற்ற கிறிஸ்டல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்கிறப்ப இதே மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸ் பற்றியும் நம்ம பேசலாம். ஆனால் ரொம்ப முக்கியமாக நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஒரு கிறிஸ்டல்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சூட்சமும் சொல்கிறேன், நீங்கள் என்ன உணர்ச்சியை அதுக்கு கடத்துறீங்களோ அந்த உணர்ச்சியை அப்படியே கண்ணாடி மாதிரி வாங்கிக்கிட்டு மறுபடியும் நம்ம லைஃப்பில் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் தான். இது வந்து செலினைட் மாதிரியே நம்ம இதையும் பயன்படுத்தலாம். சின்னதாக ஒரு பார் வந்து வாங்கிட்டு ஏதாவது மெடிடேஷன் அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம என்ன மெடிடேட் பண்ணுறோமோ அது நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. கிறிஸ்டல் ஹீலர்ஸ் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுது. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கக்கூடிய லலிதாம்பிகை ஜோதிட நிறுவனத்திற்கும் அக்கா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிறேன். இங்கே கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுறேன்.